பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் நம்பிக்கையின் வார்த்தை நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டுமாய் உங்களை சந்திக்கிறதே கர்த்தருக்கு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு எபிரேயரின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 6வது வசனம் விதமாக சொல்கிறது, அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அதுக்கு மேல் வசனம் சொல்லுது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை. ஆண்டவர் இன்னைக்கு உங்களே பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த காரியத்துக்கு மனுஷனை பார்த்து பயப்படுறீங்களோ, எந்த விஷயத்துக்கு பயம் உங்களுக்கு வருதோ, கர்த்தர் சொல்ற, நான் இருக்கிறேன், நான் உனக்கு பலனுக்கு தருவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நான் உனக்கு பக்கபலமாக இருப்பேன், நான் உன்னை விட்டு மனுஷன் விலகிற மாரி விலக மாட்டேன், மனுஷன் பொய் சொல்லி ஏமாத்துற மாரி நான் ஏமாற்ற மாட்டேன், நான் உன்னை கை விடுவதில்லைன்னு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார். எந்த காரியத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில், எந்த காரியத்தில் மன நொந்து போய் உட்காந்துட்டு இருக்கீங்களோ, எந்த காரியத்தில் மனுஷனுடைய வார்த்தைக்கு பயந்து, மனுஷனுடைய மிரட்டலுக்கு பயந்து, மனுஷனுடைய குணாதிசயங்களுக்கு பயந்து நீங்கள் அவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறீங்களோ, நீ கர்த்தர் சொல்கிறார், நீ என் சமூகத்தில் காத்திருக்கிற காத்திருப்புக்கு கர்த்தர் பலன் தருவேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்ல, நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை, நான் உன்னை கைவிடுகிறது இல்லை, நான் உனக்கு சகாயராக இருக்கேன், நான் உனக்கு எல்லாமா இருக்கிறேன், நான் உனக்கு தலைவராக இருக்கிறேன், உன் காரியத்தை நான் செய்து முடிக்கிறேன், உனக்கு நான் பக்கபலமாக இருக்கிறேன், உனக்கு துணையாக இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுங்க. தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீதுக்கு கர்த்தர் துணையாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கர்த்தர் துணையாக இருப்பான். உங்கள் வாழ்க்கைக்கு, உங்களுடைய எல்லா சூழ்நிலைக்கு கர்த்தர் துணையாக இருப்பான். நம்ம செய்ய வேண்டியதில் ஒன்று, ஆண்டு சமூகத்தில் உட்காந்து, ஆண்டவர் நீங்கள் எனக்கு சகாயர், நீங்கள் எல்லாமே செய்து முடிப்பேன்னு சொன்னீங்களே, நீங்கள் எல்லாவற்றையும் நான் வாய்க்க பண்ணுவேன்னு சொன்னீங்களே, எல்லாத்தையும் நடத்தி கொடுப்பேன்னு சொன்னீங்களே, எல்லாவற்றையும் சுமூகமாய் நான் மாற்றுவேன்னு சொன்னீங்களே, என் வாழ்க்கை நீங்கள் சகாயர் இருந்து எல்லாவற்றையும் நடத்தி கொடுங்கப்பான்னு சொல்லி அவர் சமூகத்தில் உட்காந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஜபங்களுக்கு கர்த்தர் கேட்டு உங்களுக்கு பதில் தந்து உங்களோடு கூட இருந்து சகலவற்றையும் அவர் நன்மையாய் செய்து முடிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.